பிஜிடிஆர்பியினுடைய ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஆர்பி போர்டு வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு ஷெடியூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த ஸ்டடி பிளான் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். என்ன ஐடியாவில் இந்த ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் ஸ்ப்ரிங் லைன் கொடுக்குற ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணும்போதே அதை பார்க்கும்போதே ஒரு ஹோப் ஒன்று கிடைக்கும். அப்பாடா இந்த ஸ்டடி பிளான்ல போனோம் அப்படின்னா நாம வந்து அந்த கோலை ரீச் ஆயிடலாம், சக்சஸை ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் ஒன்று கொடுக்கும். இது ஒவ்வொரு முறையும் அதை வந்து நாங்கள் ஏற்படுத்தி தரதான். ஈவன் லாஸ்ட் நடந்த யூஜிடிஆர்பிலையும் சொல்லலாம், அல்ல அதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி, அதுக்கு முன்னாடி நடந்த பாலிடிஆர்பின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் இருந்துச்சு. அதனால ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்டடி பிளானை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாவை வந்து அப்ளை பண்ணியிருப்போம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியோட ஸ்டடி பிளான்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாவோட இந்த ஸ்டடி பிளானை பார்ப்போம். இப்போ பிஜிடிஆர்பியினுடைய இந்த 2024 வரக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி பேஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாவை அப்ளை பண்ணி தான் இந்த ஸ்டடி பிளானே அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறது 10th யூனிட்ல ஆரம்பிக்கும். அதே வகையில் இது ரிவர்ஸ் ஆர்டர்லையும் இருக்காது. ஏன் இந்த 10th யூனிட்ல ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது இந்த யூனிட் 1, 2, 3 இப்படி படிச்சுட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல நல்லா ஹைலி ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. அதுல எப்படி கேள்வி கேட்டாலும் சரி அதை வந்து அதுல இருந்து மார்க் வாங்குறதுக்கு அளவுக்கு ரெடி ஆயிருவாங்க. பட் ஆனா அடுத்தடுத்த யூனிட் வரும்போது அந்த ஸ்பீடும் சரி, அதுக்காக கொடுத்துட்டு அந்த இன்வால்மெண்ட்டும் சரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னா, அங்க நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த லோடு எடுக்க 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 அந்த பிரெயினுக்குள்ள போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமிங் நகரும் போது நம்ம மனசு சொல்லும், சரி இந்த யூனிட்டுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் தேவைப்படாது, இந்த நாவலை இவ்வளவு டெப்தா படிக்க வேண்டியதில்லை, இப்படி சொல்லி நம்மளை வந்து அது வந்து நம்ம உங்களை அப்படியே வேற பக்கம் திசை திருப்போம், உங்களை வந்து ஸ்லோ பண்ண வைக்கும். அதனால இந்த முதல் 3 யூனிட்ல இருக்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கிட்ட நெக்ஸ்ட் இந்த மிட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு 70% ரீச் ஆவாங்க. அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய அந்த லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்கல் யூனிட்னு சொல்லக்கூடிய யூனிட் 8, 9, 10 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. ஏன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு இது நமக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போற மாதிரியே எடுத்துட்டு போவாங்க. அதனால அந்த மெத்தட் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு ஏரியாவை நம்ம வந்து டெவலப் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டடி பிளான் யூனிட் 10ல இருந்து கொடுத்துருக்கோம். பட் அதே வகையில இந்த யூனிட் 10ல இருந்து ஆரம்பிச்சாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்லயும் இருக்காது, டிசெண்டிங் ஆர்டர்லயும் இருக்காது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிங் இருக்கும். உங்களை வந்து அந்த பேலன்ஸ்டு பண்ணி ஒரு பக்கம் லிட்ரேச்சரையும் நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னொரு பக்கம் அதனுடைய கிரிட்டிசிசம் ஐடியாவும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில இந்த பேலன்ஸ்டு ஸ்டடி பிளானா இது வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்ச் 16th ஆரம்பிச்சு ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த 10th யூனிட்டுக்கான எல்லா 10 யூனிட்டுக்கான ஸ்டடி பிளானும் இருக்கும். யூனிட் 1 to 10 வரைக்கும் இருக்கிற எல்லாமே இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறபடி ஆகஸ்ட் மாசத்துல ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு மாதிரி இருக்கும். அந்த டைம்ல ஃபேஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க் எக்ஸாமும் சப்ளிங் யூனிட் டெஸ்ட் எல்லாமே அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை அந்த பேஸ் பண்ணி தான் அமைச்சிருக்கோம். இது நல்லா பக்காவா வேலை செய்யும். நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலே இது நல்ல ஒரு பெஸ்ட் பிளானா இருக்கும். பட் ஆனா என்னன்னா டெய்லியும் இதை நீ ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் கூட உங்களுக்கு கேப்பே இருக்காது, கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 10th யூனிட்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் இதுல கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி அந்த 10th யூனிட்ல பிஜிடிஆர்பி சிலபஸ்லேயே ஒரு 11 டாபிக் இருக்கு, ஒரு 11 டாபிக்ஸ் இருக்கும். அந்த 11 டாபிக்ஸும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு டைமிங்கோட இருந்திருக்கும். இது ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டிலுடைய போயட்டிக்ஸ். இது வந்து 16 மார்ச் 2024, 16th மார்ச் 2024 அட்டன் பண்ணுவீங்க. நீங்க இதை அட்டன் பண்ற டெஸ்டா இருக்கட்டும், அதுக்கு வீடியோவா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியராகவே இருக்கும். நீங்க அந்த ப்ரியரா அதனுடைய மெட்டீரியலையும் படிச்சுக்கலாம், அதனுடைய வீடியோவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த டேட்ல நீங்க டெஸ்ட் எழுதிக்கணும். இந்த டெஸ்ட் மோஸ்ட்லி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் கன்வீனியன்ட்னா நீங்க மார்னிங் எழுதிக்கலாம், அல்லது ஈவினிங் அப்படின்னா ஈவினிங் எழுதிக்கலாம். விச் இஸ் யுவர் கன்வீனியன்ட்டோ அந்த டைம்ல எழுதிக்காங்க. அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைடனுடைய எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொயசி 17th மார்ச். அதுக்கப்புறம் பயோகிராஃபி லிட்ரேரியா, இதுல 2 சாப்டர் தான் இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கும். இந்த ஒரு நாள் கேப் எப்போ அப்போதைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு டே வந்து ஒரு கேப் ஒன்று கொடுப்பாங்க சின்ன சின்ன இடங்கள்ல. அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்பீடு குறையுது அப்படின்னா அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும், நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நார்மலைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா
எல்லாமே ஒரே டைம்ல எல்லாம் ஒரே வேகத்துல போகாது. ஒரு வேகம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதாவது இடத்துல கொஞ்சம் சுணக்கமாகும். ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சில பிளான்ல எல்லாம் நம்ம வந்து டை ஆயிருவோம். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த நார்மலைஸ் பண்ணி அந்த டேவை வந்து நீங்க ஈக்குவலைஸ் பண்ணி அடுத்த டாபிக் மிஸ் ஆகாம எடுத்துட்டு போயிடணும். இது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு டேல ஏதாவது ஒரு டாபிக் முன்னால அது படிக்கவே முடியல, டெஸ்ட் எழுத முடியல அப்படின்னா அந்த இடத்துலயே நீங்க இருந்துட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடங்கள்ல அந்த ஒரு சில டாபிக் நீங்க ஸ்கிப் பண்ணியும் பழகிக்கணும். நீங்க ஸ்கிப் பண்ணாம போனா என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்ல ஒவ்வொரு யூனிட் ஸ்கிப் ஆகும்போது, ஒவ்வொரு டாபிக் ஸ்கிப் ஆகும்போது ஓவராலா வரும்போது நம்ம ஒரு யூனிட்டவே மிஸ் பண்ணிடுவோம். அதனால அதை நீங்க ஐடியா அப்ளை பண்ணிக்கணும். அந்த டேல அந்த டாபிக் நீங்க முடிச்சுக்கணும். ரைட். இந்த 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் தான். 2 சாப்டருக்கு உங்களுக்கு இடையில 2 நாள் இருக்குது அப்படிங்கிறது அதிகமானது தான். பட் இருந்தாலும் நல்லா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 20th. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ், இது வந்து கீட்ஸ்னுடைய லெட்டர்ஸ். இந்த கீட்ஸ்னுடைய லெட்டர் செலக்டடா இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் மட்டும் இங்க உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அதே வகையில் உங்களுக்கு அது மெட்டீரியல் இருக்கும், வீடியோஸ்ல இருக்கும். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது 21ஆம் தேதி மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ். நெக்ஸ்ட் 24ஆம் தேதி 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22, 23 இந்த இடத்துல 2 நாள் வந்து ஒரு கேப் கொடுத்துருக்கோம். ஏன் இந்த 10th யூனிட்ல இந்த ஒரு கேப்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க எல்லாம் இன்னும் ஒரு செட்டில்டுக்கே இன்னும் வந்திருக்க மாட்டீங்க. இப்பதான் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாமுக்கான ஃபியரை இப்பதான் கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஆரம்பிக்குது. இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னால ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலதான் எல்லாத்துக்கும் அந்த எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது அங்கதான் தொடங்கவே ஆரம்பிக்கும். பட் ஆனா இப்போ வந்து பார்த்தோம்னா இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஒரு சிலர் தான் இன்னும் அதுக்கான ஒரு முகாந்திரத்தை எடுத்திருப்பீங்க. இன்னொரு சிலர் அந்த செட்டிலுக்கே வந்திருக்க மாட்டீங்க. அந்த சிட்டிங்கே இன்னும் அமைஞ்சிருக்காது. அதனால இந்த 10th யூனிட்ல நீங்க ஸ்லோ டவுன் ஆயிடக்கூடாது. நீங்க அந்த இடத்துல நீங்க பிரேக் ஆயிட்டு அப்படின்னா முதல் கோணம் முற்றிலும் கோணங்கிற மாதிரி கொஞ்சம் பிரேக் ஆயிட்டா கூட நீங்க அடுத்தடுத்த லெவல்லையும் நீங்க உங்களுக்கு பிரேக்கை நீங்க வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால இங்க உங்களுக்கு ஒரு கேப் கொடுத்து எல்லாத்தையும் நீங்க இந்த இடத்துல சரி கட்டுற மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மெத்தட்ல தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் 24th எழுதுறீங்க. 22, 23 மார்ச் மாசத்துல 2 நாள் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். அதுலயும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு 24ஆம் தேதி எழுதுறீங்க. அதுக்கப்புறம் தி 7th டைப் ஆஃப் ஆம்பிகுட்டி, இதுக்கு ஒரு நாள் கேப் இருக்கு. 25ஆம் தேதி நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு 26ஆம் தேதி நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க. ரைட். அதை நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், அந்த டேவில் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒருவேளை நீங்க அந்த அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock தான் எழுதுறீங்கன்னா அந்த 6 o'clock அப்படிங்கும்போது நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். டைமிங்கே நீங்க தள்ளிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது நெக்ஸ்ட் 27th ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், 29th சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட், அதுக்கப்புறம் 31st மார்ச் ஆஃப் எண்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐரன் எஸ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதியில டென்ஷன் இன் போயட்ரிங் போது எழுதிடுறீங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 நாள் அப்படிங்கிறது அந்த யூனிட் 10க்காகவே இருக்கு. இந்த 16 நாளையும் நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த 16 நாள் எல்லா டாபிக்கும் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு ஒன்ஸ் அகைன் அதை ரீகால் பண்ற விதமா அதுக்கு அடுத்து 2/4/2024 அந்த ஏப்ரல்ல 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 10னுடைய காம்ப்ரஹென்சிவ் டாபிக் அசஸ்மெண்ட் நீங்க எழுதுறீங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். 2/4/2024 காம்ப்ரஹென்சிவ் டாபிக் அசஸ்மெண்ட் யூனிட் 10. இது கம்ப்ளீட்டா எல்லா டாபிக்ஸையும் படிச்சதை வச்சு நீங்க இந்த இடத்துல நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கன்டினியூவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டே ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சருக்குள்ள வரும். இங்க எப்படி இருக்கு அப்படின்னா 10th யூனிட்டுக்கு அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு பண்றதுக்காக லிட்ரேச்சருக்குள்ள வரணுங்கிறதுக்காக யூனிட் 6க்குள்ள வரும். இப்போ யூனிட் 10க்கு அப்புறம் யூனிட் 9 வச்சிருக்கலாம். பட் ஆனா யூனிட் 10னுடைய அந்த சாயல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த டேஸ்ட்ல இருந்து நீங்க அந்த ரிதம் வந்து செட் ஆயிருக்க மாட்டீங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா உங்களை ஒரு ஒரு கிரிட்டிக்கலாவே வச்சிருக்கும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா ஒரு நாவல் ஃபிக்ஷனு இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் பண்ணும். அதாவது இது வந்து ஸ்பீடப் பண்ணும். உங்களை ஸ்லோ பண்ணினதை இது வந்து லைட் அப் பண்ணி விடுறதுக்கு இது வந்து தேவைப்படும். அதனால இந்த பேலன்ஸ்டு மெத்தட்ல தான் இந்த ஷெட்யூலே போட்டிருக்கோம். இங்க யூனிட் 6th வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து இங்க 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3/4/2024. இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 டாபிக் அப்படிங்கிறது நீங்க ஃபேஸ் பண்ணணும். அவுட் ஆஃப் த கிராடல் எண்ட்லெஸ் ராக்கிங், பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத்தும் நீங்க இங்க ஃபேஸ் பண்ணி இந்த 3ஆம் தேதி கம்ப்ளீட் பண்றீங்க. அதுக்கப்புறம் 6ஆம் தேதி இதெல்லாமே சின்ன சின்ன ஒர்க் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரே நாள்ல ஒரு 4 ஒர்க்ஸ் 4 போயம்ஸ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். மெண்டிங் வால், பர்ச்சஸ், வெஸ்டர்னிங் ப்ரோக், டேடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6th நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தது ஏப்ரல் 7th பேசேஜ் டு இந்தியா, தி கேம்பிரிட்ஜ் லேடிஸ், அதே மாதிரி போயம் டு புரூக்லின் பிரிட்ஜ். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போயம் தான். இந்த மூணையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th வந்து முடிச்சிடுறீங்க. இது மூணுமே கொஞ்சம் ஈஸியா தான் கிராப் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. அதனால 7th கம்ப்ளீட்டா இந்த போயம்ஸை முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறமா இங்க ஒரு நாவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க இடையில ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம்.
ஏன்னா அந்த நாவல் வந்து நீங்க ஃபுல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரேக் ஆயிருந்துச்சுன்னா அந்த பிரேக்கை வந்து நீங்க சரி கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் கேப் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் 9th ஏப்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பரி ஃபின்னை கம்ப்ளீட் பண்றீங்க. அதுக்கப்புறம் 11th மாபிடிக், அதுக்கப்புறம் 13 தி ஓல்டு மேன் அண்ட் தி சீ, 14th அமெரிக்கன் ஸ்காலர், 15th நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். இந்த நாவல்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு கேப் கொடுத்து தான் நம்ம வந்து அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாவலுக்கும் ஒரு நாள் கேப் இருக்கு. இந்த இடம்னால நீங்க கரெக்டா அப்ளிகபிள் பண்ணி நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது 16/4/2024 வந்து வால்டன் த அவுல் இன் த அர்டிக். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேரி ஆப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளே. இந்த டிராமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில எந்த ஒரு கேப்பும் கொடுக்கல. ஏன்னா வால்டன் அவுல் இன் த அர்டிக்லயே நீங்க ஈஸியா முடிச்சுட்டு இன்னொரு ஆஃப் டே அதுல சேவ் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் ஹேரி ஆப்க்கு எதுவுமே கொடுக்கல. நீங்க 17ஆம் தேதி ஹேரி ஆப் முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் கம்பல்சரி ஒரு நாள் கொடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த 18 உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி ஒரு நாள் நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரீகால் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டு 19ஆம் தேதி 4/2024 தான் பார்த்தோம்னா தி டெத் ஆஃப் ஏ சேல்ஸ்மேன் வந்து எழுதுறீங்க. இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது நிறைய ரிசர்ச் ஏரியாவை ஒரு காம்ப்ரிஹென்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது நல்லா எல்லா ஆங்கிளையும் 360 ஆங்கிள் நீங்க இதை வந்து படிச்சுட்டு வரணும். அந்த கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லைனோட கொஸ்டின்ஸே ரொம்ப ஒரு ப்ரியாரிட்டியான இடத்துல கொடுத்து தான் எடுத்திருப்போம். வழக்கமாவே ஸ்ப்ரிங்லைனோட கொஸ்டின்ஸ் அப்படின்னாலே ஹைலி ஒரு ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அதை நீங்க ஈஸியா கடந்து போக முடியாது. எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் லைன் போயிட்டு இருக்கிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு டிஆர்பி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு டிஆர்பியினுடைய கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். ஸ்ப்ரிங் லைனோட கொஸ்டின்ஸ் கடினமா இருக்கும். அப்ப அந்த கடினத்தை பயிற்சி செஞ்சுட்டு போனீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து ஜாப்ல இன்னைக்கு சக்சஸா இருக்காங்க. அதே ஸ்டாண்டர்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றது தான் அந்த ஸ்டாண்டர்டை தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்தது ஸ்ட்ரீட் கார் நேம் டிசைர் 20th ஏப்ரல். அதுக்கப்புறம் 21st ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் விர்ஜினியா வூல்ஃப். அதுக்கப்புறம் யூனிட் 6 ஒரு கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 22 ஏப்ரல் 2024 கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்க எழுதிக்கிறீங்க. இப்போ 22/4/2024 போது 2 யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது இந்த 22ஆம் தேதி வரை கால்குலேட் பண்ணும்போது நீங்க 16ஆம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த மாசம் 22ஆம் தேதிக்கும் போது 2 யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு ஸ்பீடு தான். இது வந்து ஒரு மீடியமான ஒரு ஸ்பீடு தான். இங்கதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கியரை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்க ஒரு ஸ்லோ ஸ்டடியில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சுவிட்ச் ஆன் பண்ணி அடுத்தடுத்த யூனிட்டுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண போயிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளுமே ஒரு டேவை ஸ்பீடப் பண்ணிக்கிட்டு போற மாதிரி தான் இந்த ஷெடியூலவே முழுக்க அமைச்சிருக்கோம். நல்லா ஒரு ப்ராக்டிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days இந்த ஷெடியூல் அமைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம். என்னென்ன ஆங்கிள் எடுக்கணும், எங்கெங்கெல்லாம் அதை சரி கட்டணும்னு சொல்லி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த ஷெடியூலே கொடுக்குறோம். நல்லா அப்ளை பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் கண்டினியூஸா அந்த யூனிட் 9லேயே இருக்கும். இப்போ 24th நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 22ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் 6 எழுதி முடிக்கிட்டு ஒரு நாள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டு ஒரு நாள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பத்தி ஓவராலா புரிஞ்சுக்கிட்டு ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜினுடைய டெஸ்ட் எழுதுறது 24/4/2024 எழுதுறீங்க. அதுக்கப்புறம் 25 பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி, 26th கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓல்ட் அண்ட் மிடில் இங்கிலீஷ், 27th ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு போதுமானதான். நீங்க அந்த டாபிக் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஹாஃப் டேல அந்த இதை நீங்க முடிச்சிடலாம். நீங்க ஸ்ப்ரிங்லைனோட மெட்டீரியலா இருக்கட்டும், அதனுடைய நீங்க செல்ஃபா படிச்சாலும் சரி வீடியோவும் இருந்தாலும் ஒரு ஹாஃப் டேல முடிச்சுக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தின இன்னும் கொஞ்சம் நீங்க ஒரு ப்ராட் வியூவா வேற சில சோர்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சு எடுத்துட்டு வரணும். ஏன்னா கேள்வி எப்பவுமே நாங்க வந்து பார்த்தோம்னா நாங்க கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் பேஸ் பண்ணி இருக்காது. கொஞ்சம் ஒரு ப்ராட் வியூவா வந்து சில விஷயங்களை நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால உங்களை வந்து நீங்க அந்த ஃபோக்கஸ்ல வச்சிருப்போம். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு வந்து எழுதிட்டு 27th போது தி ரைஸ் அண்ட் தி க்ரோத் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷை நீங்க முடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 29th இந்த growth of vocabulary in Greek, Latin, French, Italian, Scandinavian and other foreign இந்த லாங்குவேஜஸ்ல எப்படி vocabulary டெவலப் ஆச்சு, அதே மாதிரி வேர்ட் ஃபார்மேஷன் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 29th எழுதுறீங்க. இந்த டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 days டைம் தேவைப்படுறதுனால தான் 28th உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு 29th அந்த டெஸ்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு வச்சிருக்கோம். இந்த 29th இது எழுதுறீங்க. அதுக்கப்புறம் 30th சேஞ்ச் ஆஃப் மீனிங். அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி வந்துன்னா The makers of English, the Bible, the Spencerian, Shakespearean, Milton and Dr. Johnson இவங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மே 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல நீங்க ரெஃபரன்ஸ் புக் அப்படிங்கும்போது 2 புக் இருக்கும். நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இதுல வந்து பார்த்தோம்னா an outline history of English language FT விட்டுமே the making of English ஹென்ரி பிராட்லி இதுவுமே மோஸ்ட்லி நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேர்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஏசி பவனுடைய புக்கை நீங்க தேர்ட் சோர்ஸா வச்சுக்கோங்க. முதல் 2 சோர்ஸை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் இந்த மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி பிராட்லி பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் வரும். அதனால நாங்களும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி கேள்வி எடுத்திருப்போம். நீங்க அதை அங்கே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஜென்ரலான விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால முதல்ல டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் போகணும். அது வந்து தேர்ட் மேல நீங்க எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்ல வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் த இங்கிலீஷ் லெக்சிகன் இதை வந்து ஃபோர்த்ல நீங்க முடிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து தான் லிங்குஸ்டிக்குள்ள வந்துடுறோம். இப்போ லிங்குஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்குஸ்டிக் பத்தின டெஃபினிஷன், அதனுடைய ஃபார்ம் அண்ட் மீனிங், ஸ்பீச் அண்ட் ரைட்டிங் பத்தினது 6/5/2024 நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியா அதனுடைய கான்கார்டு, வேர்டு, கிளாஸ், பிரேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாத்தையும் 7/5/2024 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வெரி சின்ன ஒரு டாபிக் தான், சிம்பிளா அது கடந்து போயிடலாம், ரொம்ப டைம் தேவைப்படாது இந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் பொனாலஜி. இந்த பொனாலஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராடான ஒரு ஏரியா தான் கவர் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா அதுக்குள்ள வவல்ஸே இருக்கும், கான்சனன்ஸே இருக்கும், அதே மாதிரி லிங்குஸ்டிக் சில பேசிக் காம்போனன்ட்ஸே இருக்கும். இந்த வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிளாசிபிகேஷன், மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன் எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணி தான் இருக்கோம். பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் கவர் ஆயிருக்கும். அதனால இது கொஞ்சம் எனக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த ஏரியாவுக்கு நல்லாவே நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம், நல்ல டைமிங்கும் கொடுத்துருப்போம். அதனால ஒரு நாள் கேப் விட்டுட்டு இந்த 2 days பயன்படுத்தி 9/5/2024 பொனாலஜி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது ஒரு நாள் கேப் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்பாலஜியா இருக்கட்டும், இடியலெக்டா இருக்கட்டும், டயலெக்டா இருக்கட்டும், இது ரொம்ப சின்ன டாபிக் தான், ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான். பட் இருந்தாலுமே நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்லோ டவுன் ஆயிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணி இந்த 11ஆம் தேதி முடிக்கிற விதமாக தான் இந்த மார்பாலஜி இடியலெக்ட் டயலெக்டுக்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் டைம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் கொடுத்துருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு கேள்வி 1 or 2 கொஸ்டின்ஸ் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். அதனால இதை நாம் வந்து ஸ்ட்ராங்கா படிச்சுக்கணும். பொனாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி டிஜி கிராமர் அப்படிங்கிற இந்த இடத்துலயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கேப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்க 13/5/2024 போது இந்த யூனிட் 9 டாபிக் டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அதனுடைய யூனிட் டெஸ்ட் எழுதுறீங்க. யூனிட் 9 கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 14/5/2024 எழுதுறீங்க. ரைட். இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்பீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்க வர வர வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாள் தான் இருக்கும். ரொம்ப வந்து டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுருக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த ஷேக்ஸ்பியர் அடுத்து வந்து பார்த்தோன்னா நீங்க லிங்குவிஸ்டிக்கும் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் முடிச்சுட்டு எப்படி இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் முடிச்சீங்களோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்குள்ள இந்த பக்கம் என்ட்ரி ஆகும். இன்னும் இந்தியன் லிட்ரேச்சருக்குள்ள இன்னும் என்ட்ரி ஆகல. லிட்ரேச்சர்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்க வந்தோம்? அமெரிக்கன் லிட்ரேச்சருக்குள்ள வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்குள்ள வரோம். இந்த இடம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு யூனிட்டை வந்து ஈஸியா முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இந்த ஷேக்ஸ்பியரோட யூனிட்ல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு 5 பிளே அப்படிங்கிறது 5 பிளேஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். கூடவே அதை பத்தின ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியருடைய அவருடைய பிளே, போயம்ஸ், சானட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும். இதுல 15/5/2024 ஷேக்ஸ்பியருடைய ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ இங்க வந்து முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் கேப்ல மேக்பெத் 16/5/2024, தி டெம்பஸ்ட் 17/5/2024, ஹென்ரி 4 பார்ட் 1 18/5/2024, மெசர் ஃபார் மெசர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 19/5/2024, ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா 20/5/2024 வச்சிருக்கோம். இந்த இருக்கிறதுலயே ஒரு குயிக்கா முடிக்கிற ஒரு ஃபீலிங் தரக்கூடிய ஒரே ஒரு யூனிட் எது அப்படின்னா இந்த ஷேக்ஸ்பியர் தான். அதே மாதிரி லிட்ரேச்சர்லயே நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா தரக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் லிட்ரேச்சர் இருக்கிறதுனால அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக் யூனிட்டா இருக்கும். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த செக்மெண்ட்ல தான் நம்ம கொண்டு போறோம். ரைட். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்படியும் இந்த இடத்துல இந்த ஒரு யூனிட் நல்லா முடிச்சீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ், அதாவது 10 கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல நமக்கு கிடைக்க போகுது. அதனால இந்த யூனிட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி போகணும். இங்க ஒவ்வொரு பிளேவுக்கும் ஒரு டே தான் கொடுத்துருக்கோம். பட் ஆனா அந்த ஒரு நாளை நீங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப மேக்பெத்தினுடைய வீடியோ எடுத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 மணி நேரம் அந்த வீடியோ இருக்கும். அப்போ அவ்வளோ டெப்தா அந்த விஷயத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே போதும் இந்த கேள்விகள் நீங்க ஆன்சர் பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ஸ்டாண்டர்டாகவும் அதே மாதிரி ரொம்ப டெப்தா தான் இருக்கும். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்க எங்க வேணா போய் பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஒரு இது பிளே நடத்திருக்கு. மேக்பெத்தா சம்மரின்னு எடுத்து நடத்தினா அதை ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். பட் ஆனா நாங்க எல்லாம் இன்டீரியரா இருக்கணும். அதுல வரக்கூடிய கேள்விகள் எப்படி வந்தாலும் சில நேரங்களில் இதுல கொட்டேஷன்ஸ் வரும். ஒரு கேள்வி ஜென்ரலா இருந்துச்சுன்னா இன்னொரு கேள்வி கொட்டேஷன் வரும். அப்படி வந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஹைலி டெப்தா தான் இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் நாங்க நிறைய டைம் எடுத்து தான் கொடுத்தோம். சிலருக்கெல்லாம் இப்ப நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்லா தெரியும். சில டாபிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 days இருக்கும். ஒரே ஒரு டிராமா 10 days கொடுத்துருப்போம். என்னன்னா டெய்லி 1 hour 1 hour கொடுத்துட்டு இருக்கிறதுனால அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 hours 6 hours 7 hours யூட்டிலைஸ் பண்ணி அதை நீங்க முழுமையா கத்துக்கிட்டு நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டோனி அண்ட் கிளியோபட்ரா 25 முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 21/5/2024 கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டிசிஸ்ட்குள்ளேயே வரோம். இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம்பா. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் அப்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த யூனிட் 8 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர். இப்ப ஆல்ரெடி நாங்க பிஜிடிஆர் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இந்த தொடங்குறதுக்கு முன்னாலேயே இப்பவே இன்னையில இருந்தே ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துருப்போம். ஆல்ரெடி ஸ்ப்ரிங்லேண்ட் படிச்சுட்டீங்களுக்கு தெரியும். இன்னையில இருந்து ஒரு 10 டேஸ்க்கான ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த 10 டேஸ் டெஸ்ட்டை படிச்சாலே நீங்க எதெல்லாம் நீங்க கவர் பண்ணிக்கலாம்னா மாடர்ன் டிராமா, மாடர்ன் ஃபிக்ஷன், லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ் இது மூணையும் நல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பிஜிடிஆர்பி டிஆர்பி போர்டு எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்குதோ அதை பேஸ் பண்ணி நாங்க வந்து செயல்பட்டு இருக்கிறோம். அட்வான்ஸ்டு மெத்தட் தான் போயிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்டெப் நாங்க டிஆர்பிக்கு முன்னாலதான் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஸ்ப்ரிங்லேண்ட்ல இருந்து அந்த கொஸ்டின்ஸ் கிராக் பண்றது அப்படிங்கிறது எழுதுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப இங்க மாடர்ன் டிராமா இதுவும் அப்படிதான். இங்க எப்படி யூனிட் 5 ஒரு நாள் நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த யூனிட் 8யும் அதே டைப்ல தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு நாள் அப்படின்னா அந்த மாடர்ன் டிராமாக்காக முழுமையா ஒரு நாள் யூட்டிலைஸ் பண்ணனா மட்டும்தான் அதுல நீங்க ஸ்கோர் பண்ணவும் முடியும். அதுல நீங்க ஹாஃப் டே நீங்க வேஸ்ட் பண்ணிட்டா கூட அந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதுல கண்டென்ட் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் மாடர்ன் டிராமா 23/5/2024, மாடர்ன் ஃபிக்ஷன் 24/5/2024, லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ் 26/5/2024. இப்ப இந்த இடத்துல மாடர்ன் டிராமா மாடர்ன் ஃபிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் பெரிய டாபிக். அதாவது டிராமா ஃபிக்ஷன் ரெண்டையும் சேர்த்துற அளவுக்கு இந்த லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால இது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 days டைம் அப்படிங்கிறது இருக்கு. 25ஆம் தேதி 26ஆம் தேதி 2 days பயன்படுத்தி லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ் 26/5/2024 யூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாபிக் தான். சின்னது அப்படின்னா ஒரு டேல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் ஃபெமினிசம். அதனால 27/5/2024 ஃபெமினிசம் ஒரே நாள்ல. அதுக்கப்புறம் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக் தான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டிராமா மாடர்ன் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு தனித்தனியா இருந்துச்சோம். அதுக்கு ஈக்குவலைஸா ஒரு காம்படிட்டிவ் பண்ற இடம் தான் இந்த லிட்டரரி கிரிட்டிசிசம், லிட்டரரி தியரி. அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 days அப்படிங்கிறது உங்களுக்கு ஒதுக்கி இருக்கும். 28, 29 இது 2 நாள் பயன்படுத்தி லிட்டரரி கிரிட்டிசிசம் தியரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு 29/5/2024 நீங்க இதை எழுதிட்டீங்க. இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நீங்க ஹைலி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும். ஏன்னா கேள்வி டைரக்டான கேள்வியா இருக்கும். உங்களை சுத்தி விடுற கேள்வியெல்லாம் இங்க அமைக்கவே மாட்டாங்க. ரொம்ப டைரக்டா இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஆன்சர் தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்க பண்ணவே முடியும். இந்த 4 ஆப்ஷன்ல இதுவா அதுவான்னு நீங்க எல்லாத்தையும் அதை கழிச்சு போற மெத்தட் இங்க செட் ஆகவே ஆகாது. அவ்வளவு பர்ஃபெக்டா ஆன்சர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதனால இது நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நீங்க எடுத்துட்டு போகணும். 27ஆம் தேதி ஃபெமினிசம் முடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் டைம் கொடுத்து 29/5/2024 லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்து தான் நம்ம எங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, ஜர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இதுல பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எப்படி இருக்கு அப்படின்னு இந்த கேள்வி இந்த 2 டாபிக் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கேள்வி வர மாதிரி இருக்கும். ரேர் கேஸ்ல தான் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். மேக்ஸிமம் இதுல 2 கொஸ்டின்ஸ்க்கு மேல போகாது. பட் ஆனா இந்த லிட்டரரி கிரிட்டிசிசம் தியரியா இருக்கட்டும், இந்த லிட்டரரி மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், இதுல 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் 3 கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்ததெல்லாம் இருக்கு. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் போஸ்ட் மாடர்னிசம். போஸ்ட் மாடர்னிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். இந்த போஸ்ட் மாடர்னிசத்துக்கு ஒரு நாள் போதுமானது தான். 3ஆம் தேதி மட்டுமே போதுமானது தான். பட் இருந்தாலும் 2ஆம் தேதியும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஏன்னா போஸ்ட் மாடர்னிசத்தினுடைய கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய மாடர்னிசம்னா என்ன, மாடர்னிசத்தை பத்தின நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் போஸ்ட் மாடர்னிஸ்டுக்கான ஆன்சரை நீங்க பண்ண முடியும். அதனால நம்ம ஸ்பிரிங் டீச்சிங்லேயே இருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடர்னிஸ்ட்டை டீச் பண்ணிட்டு தான் போஸ்ட் மாடர்னிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதுக்கு நீங்க கத்துக்காம போஸ்ட் மாடர்னிஸ்ட் உள்ளே வர முடியாத மாதிரி தான் நாங்க அந்த கண்டென்ட்டை அமைச்சிருப்போம். அதனால அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாடர்னிஸ்ட் முடிக்கிறீங்க. 4ஆம் தேதி யூனிட் 8 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இப்போ 4/6/2024 அதாவது இந்த ஜூன் மாசத்தினுடைய பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில டாபிக்ஸ் முக்கியமான யூனிட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பிக்கான ஃபர்ஸ்ட் கேட்டை நீங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். 8, 9, 10 நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாலே
முதல் கட்டமும் ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டு நீங்க ஓப்பன் பண்ணியாச்சு. ரெண்டாவது கேட்டு தான் உங்களுக்கான சக்சஸ் கேட்டை. அதனால முதல் கேட்டுக்குள்ள ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள வந்தாச்சு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களோட யூஜியா இருக்கட்டும், பிஜியா இருக்கட்டும், இங்கெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்த ஒரு டாபிக் ஃபீலிங் அப்படிங்கிறது இங்கதான் ஆரம்பிக்குது. இந்த மாடர்ன் லிட்ரேச்சர் யூனிட் 4, 3, 2, 1 எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க எங்கேயோ ஒரு படிச்ச ஃபீலிங் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம். அதனால இது ஈஸியா நம்ம வந்து கடந்துட முடியும். பட் ஆனா இதுக்கான டைமிங் அப்படிங்கிறது ஒரு கீர் வந்து ஸ்பீட் பண்ணி வச்ச மாதிரி தான் அமைச்சிருப்போம். ரைட். இப்போ இந்த இடத்துல 5/6/2024 டோவர் பீச், ஸ்காலர் ஜிப்சி, ஆண்ட்ரியா டெல்சாட்டோ, மார்டி டி ஆதர் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே 5ஆம் தேதி நீங்க எழுதுறீங்க. அதுக்கப்புறம் பைசாண்டியம் அண்ட் தி வேஸ்ட்லேண்டு 6ஆம் தேதி. இதுல வேஸ்ட்லேண்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக். பைசாண்டியம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான், சின்ன ஒரு டாபிக் தான். பட் அதனால ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நாள் கொடுத்துருக்கோம். இதுல வேஸ்ட்லேண்ட் படிக்கும்போது அப்படியே ஒரு சாயல்ல படிச்சுக்கிறது அந்த பைசாண்டியம், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். அதுக்கப்புறம் 7ஆம் தேதி 7/6/2024 இந்த வெக் ஆஃப் டியூஸ்லேண்டும், அதே மாதிரி இந்த ஓவன், WH ஆர்டன், ஸ்டீபன் ஸ்பிளெண்டர் இவங்களுடைய போயம் பேஸ் பண்ணி இங்க இந்த இடம் வந்து வரும். மோஸ்ட்லி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் ஏஜ்ல இவங்க 3 பேரோட வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு போயிட்ஸ் தான். ஒரு செலக்டிவான ஒரு இடம் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் புக் ஒன்று இருக்கு, அந்த புக்ல இருந்து தான் நாங்க வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் கேள்விகளும் எடுத்திருக்கோம். அதனால இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில வேற எதையும் சோர்ஸ் படிக்க வேண்டியது இல்லை. ஸ்ப்ரிங்லைன் மெட்டீரியலும் ஸ்ப்ரிங்லைன் அந்த புக்கே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். 7/6/2024 இது முடிச்சிடுறீங்க. அடுத்தது த ஹீரோயஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் ஒரு நாள் கேப் எடுத்து உங்களுக்கு 9/6/2024 இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டடி ஆஃப் போயட்ரி. ஏன்னா இந்த இது மேத்யூ வெர்னலுடைய இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். அதனால ஒரு நாள் கேப் கொடுத்து உங்களுக்கு 2 days டைம் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரிக்கு. அதனால 10, 11 முழுக்க ஸ்டடி ஆஃப் போயட்ரி பயன்படுத்திட்டு அங்க டெஸ்ட் எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே உடனடியே நெக்ஸ்ட் டேவே ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட் 12/6/2024. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தோம்னா நாவல்ஸ் பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல ஒரு நாள் கொடுத்துருப்போம், சில இடங்கள்ல ஒரு நாள் கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அதனுடைய தன்மையையும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து. கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் 13/6/2024 ஒரு நாள் கேப் விட்டு 15ஆம் தேதி மிடில் மார்ச். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேலயே பார்த்தோம்னா ஜூட் தி ஆப்ஸ்கியூர் 16/6/2024. அதே நெக்ஸ்ட் டேல 17/6/2024 டு தி லைட் ஹவுஸ். அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் கொடுத்து தி பவர் அண்ட் த க்ளோரி. நீங்க இந்த இடத்துல எப்படி ப்ரியாரிட்டி உருவாக்கணும்னா, பவர் அண்ட் த க்ளோரிக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி விடவும் டு தி லைட் ஹவுஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும், ஒரு மடங்கு. அதை நீங்க பேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு டாபிக் நீங்க ஆல்டர் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒருவேளை தி பவர் அண்ட் த க்ளோரி முன்னாடி நாள் யூஸ் பண்ணிட்டு டு தி லைட் ஹவுஸ் ஒரு நாள் கேப் கொடுத்து கூட அடுத்த நாள் கூட பயன்படுத்திக்கலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் அங்கே அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க எப்போ வேணா டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுல நீங்க உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு ஷெடியூலை நீங்க வந்து ரீஷெடியூல் பண்ணிக்கிற மாதிரி தான் ஷெடியூலும் அமைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20/6/2024 இந்த யூனிட் 4 வந்து கம்ப்ளீட்டா அந்த யூனிட் டெஸ்ட்டை எழுதி முடிச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 7 நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஃபீலிங், அப்பாட இந்த கோட்டை தாண்டிட்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கும். அந்த லாஸ்ட் எட்ஜ் அப்படிங்கிற ஃபீலிங் இதுதான். இந்த யூனிட் 7 கடந்துட்டீங்கன்னா இனிமேல் இருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ 8, 9, 10 ஒரு ஏரியாவை பிரிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 7 அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மேடு அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபீல் ஃப்ரீயா போகலாம். ஏன்னா இதுக்குள்ள இந்த டைட்டில்ஸ் அண்ட் போயம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட் ஏரியாவில் இப்போ போயம்ஸ் ஆஃப் சரோஜினி நாயுடு, போயம்ஸ் ஆஃப் டோரோடட் இப்படி கொடுத்துட்டாங்க. அதனால இந்த இடம் பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பயமுறுத்துறமா இருக்கும், அச்சுறுத்தலா இருக்கும். பட் ஆனா அங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சின்ன சின்ன போயம் தான். அதனால இதையும் நாங்க கவர் பண்ணி போற மாதிரி அமைச்சிருக்கோம். கீதாஞ்சலி 21/6/2024. தாட் பேரக்லெட் இது 22/6/2024. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு, டோரோடட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயம்ஸ் ஆஃப் ஏகே ராமானுஜம், பார்த்த சாரதி, கமலாதாஸ், நிசாம் எதுக்கு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 23/6/2024 வந்துருது. ரைட். அதுக்கப்புறம் உடனடியா இங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஷனுக்கு உங்களுக்கு டைமிங் அப்படிங்கிறது இந்த கூலிக்கு எந்த நாளும் ஒதுக்கல. பட் ஆனா காந்தபுராவுக்கு ஒரு நாள் ஒதுக்கி இருக்கும். கூலி 24/6/2024 முடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் அப்படிதான். ஒருவேளை நீங்க காந்தபுரா அண்ட் கூலி இதுல நீங்க ப்ரியாரிட்டி கொடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் காந்தபுரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூலியை எடுத்துக்காங்க. கூலிக்கு ஒரு நாள் நீங்க வேணும்னா ஆல்டர் பண்ணி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துக்காங்க. ரைட்டு. இந்த காந்தபுரம் வந்து 26/6/2024. தி இங்கிலீஷ் டீச்சர் 27/6/2024. ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் 29/6/2024. இந்த இந்த இடையில வரக்கூடிய ஒரு கேப் எல்லாம்
ஏதாவது இடத்துல நீங்க ஸ்பீடப் குறைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை சரி கட்டிக்கிறத நீங்க பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆஃப் சிவா அண்ட் என் ஆட்டோபயோகிராஃபி 30/6/2024. இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, நேருடைய ஆட்டோபயோகிராஃபி கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கு, பெரிய புக்கு. அவ்வளவு பெரிய புக்கை வாங்கி நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. இங்க நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படணும். அவ்வளவு பெரிய புக்கை படிச்சு ஒரு கொஸ்டின் நீங்க ஃபோக்கஸ் பண்றதை விடுவோம். சின்ன சின்ன டாபிக்ஸ் நிறைய இருக்கு. அந்த 700 பக்கம் அப்படிங்கிறது நீங்க ஒரு 3 யூனிட் முடிச்சிடலாம், அவ்வளவு சமமானது அந்த புக்கு. அதனால அந்த மாதிரி மெத்தட் நீங்க அப்ளை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இந்த நேரு ஆட்டோபயோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மெயினான ஒரு சோர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவ்வளவு பெரிய புக்குள்ள போய் சோர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு மெயின் பார்ட்ல தான் இருக்கு. நீங்க பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜிகேனுடைய கொஸ்டின்ஸ் தான் இந்த நேருடைய ஆட்டோபயோகிராஃபில அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால அதை நீங்க அந்த லெவல்ல மட்டும் வச்சுட்டு நீங்க கடந்து வரணும். டான்ஸ் ஆஃப் த சிவா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/7/2024 முக்ததாரா, 2/7/2024 துக்ளக். இது எல்லாமே டீடைல்டு ஸ்டடியா தான் இருக்கும். அந்த லைன்ஸை பேஸ் பண்ணி தான் டீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு ஹைலி டெப்தா தான் ஸ்பிரிங்லனுடைய கண்டென்ட்டும் அதனுடைய டீச்சிங் இருக்கு. இதை நீங்க நல்லா அப்ளை பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் சாவி 3/7/2024. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் லிட்ரேச்சருக்குள்ள அப்படியே கன்டினியூ பண்றோம். இங்க டையிங் ஈகிள், ஃபயர் இன் த மர்டரிங் ஹட், தி சிடார்ஸ், டெலிபோன் கான்வர்சேஷன், மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த போயம் எல்லாமே சின்ன சின்ன போயம் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னாலே அந்த ஆத்தர் பயோகிராஃபியும் அந்த போயத்தையும் சேர்த்து நீங்க அந்த அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு 4/7/2024 இதை முடிச்சுக்கிறீங்க. த லைன் அண்ட் த ஜுவல் 5/7/2024. நெட்கல்லி 6/7/2024. இந்த நெட்கல்லி இந்த புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் மோஸ்ட்லி ஆன்லைன்ல அவைலபிளாவே இருக்காது. நாங்க இந்த பிஜிடிஆர் டீச் பண்ணும்போது இந்த நெட்கல்லிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் மட்டும் யூஸ்டு புக்கு நாங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ்டு புக் ஒரே ஒரு புக் தான் இருந்துச்சு. அந்த புக்கினுடைய காஸ்ட் 4000. அந்த 4000 எபோவ்ல தான் இருந்துச்சு, 4000 சம்திங். அந்த புக்கை என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி அந்த புக்கை வாங்கி ஆகணும்னு சொல்லி அந்த ஒரே ஒரு புக்கை நாங்க நிச்சயமா வாங்கணும். ஏன்னா அதுல இருந்து எப்படி ஒரு கேள்வி வந்துடும், அதை நம்ம வந்து மார்க் வாங்கி தரணும் அப்படிங்கறதுக்காக அந்த புக்கை அவ்வளவு காஸ்ட் பண்ணி வாங்கணும். அதை நாங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதுக்கு பலனாவே நாங்க டீச் பண்ண ஏரியாவில இருந்து நாங்க நடத்தின ஒரு பகுதியவே கேள்வியா மாறி இருந்துச்சு. அந்த டைம் இந்த யூசர்ஸ் அவ்வளவு ஒரு பொருத்தமா அதை பயன்படுத்தி இருந்தாங்க இந்த நெட்கல்லி. அதனால இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 7/7/2024 த நாவலிஸ்ட் எஸ் டீச்சர். அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டுருக்கிறோம், திங்ஸ் ஃபால் அப்பார்ட். இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் பொறுத்த வரைக்கும் இங்க வெறும் நீங்க ஸ்டோரியை மட்டும் புரிஞ்சிக்க கூடாது. இந்த நாவலை மட்டும் புரிஞ்சிக்காம அதனுடைய அந்த கண்ட்ரியினுடைய சில ஆரிஜினல் ஐடியாவையும் அவங்களுடைய அந்த சடங்குகள் எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன மாதிரியான முறைகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டை எடுத்துட்டு வரணும். ஏன்னா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி எப்படி செயல்படுறாங்க, அவங்களுடைய டேட்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் ஐடியாவை இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட்ல பார்க்க முடியும். அதனால அதை நீங்க நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாள் 8 and 9 ஒரு நாள் கேப் விட்டு 2 நாள் டைம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கிரை த பிலோவ்டு கண்ட்ரி 10/7/2024. 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 யூனிட் டெஸ்ட்டை முடிக்கிறீங்க. இப்போ நீங்க 2வது கேட்டை நீங்க தாண்டியாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டு மூட்ல போகலாம், பட் ஆனால் ஸ்பீடா போகணும் அப்படிங்கிற வகையில இந்த யூனிட் 3 to 1 அமைச்சிருப்போம். ரைட். இப்போ யூனிட் 3, இந்த யூனிட் 3 to 1 இந்த 3 யூனிட்டுக்கு ஒதுக்கி இருக்கிற டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாசம் தான். ஒரு மாசம் கூட இருக்காது, ஒரு மாசத்துக்கு குறைவா தான் ஒதுக்கி இருப்போம். பிகினிங்ல யூனிட் 10க்கும் யூனிட் 6க்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு நல்லாவே கொடுத்துருந்தோம். ஒரு மாசத்துக்கு மேலேயே போயிருச்சு 2 யூனிட்டுக்கு. பட் இங்க ஒரு மாசத்துக்கு குறைவாவே இந்த 3 யூனிட் நீங்க கடந்து போற மாதிரி, அதை நீங்க முடிச்சுட்டு போற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த எக்ஸாமினுடைய ஃபியர் அப்படிங்கிறது, அதே மாதிரி எக்ஸாமினுடைய ஃபயர் அப்படிங்கிறது இங்க நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஸ்பீடப்ல நீங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அப்படி அமைச்சிருக்கோம். அதனாலதான் முன்னாடி இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோலி ஸ்டடி அண்ட் வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்பீடுக்குள்ள போயிருப்போம். ரைட். இங்க இந்த போயம் இம்மார்டில் ஓடு, டின்ட் நேபே, ஓ டு டிஜெக்ஷன், குப்லகான், கிரேசியனன், ஆட்டம், ஓ டு த வெஸ்டர்ன், இந்த போயம் எல்லாத்தையும் சேர்த்து 12/7/2024 கொடுத்துருக்கோம். இந்த போயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப கச்சிதமா இருக்கும். நீங்க அங்க எங்கேயும் வேஸ்ட் பண்ணவே கூடாது. 1 மணி நேரம் நீங்க வேஸ்ட் பண்ணா கூட, ஒரு 10 மணி நேரத்துல 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணா கூட இது எல்லாத்தையும் நீங்க கடந்து போய் அந்த டெஸ்ட் எழுதுறதுங்கிறது ஈஸியா இருக்காது. ஏன்னா இந்த போயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டெஸ்டா இருக்காது. ஒவ்வொரு போயமுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. நீங்க ஒரு போயம் முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுது. அதனால அந்த டேவை நீங்க ஸ்பீடப் பண்ணி வச்சுக்கணும். ரைட். அதுக்கப்புறம் 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 13/7/2024 பிரல்யூடு புக் 1, அதே மாதிரி அடோனிஸ். அதுக்கப்புறம் 14/7/2024 பொறுத்த வரைக்கும் நீங்க சார்லஸ் லேம்ப்னுடைய அந்த எஸ்ஏஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் கொடுத்தாச்சு.
போதுமானது தான். நல்லா அதை நீங்க படிச்சுக்கிட்டு இந்த 14/7/2024 யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மை ஃபர்ஸ்ட் அக்வைட்டன்ஸ் வித் போயட்ஸ், இது 15/7/2024 இந்த இதை நீங்க முடிச்சுக்கணும். இந்த மை ஃபர்ஸ்ட் அக்வைட்டன்ஸ் வித் போயட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஏரியா, நிறைய இருக்கும் கண்டென்ட் அப்படிங்கிறது, நிறைய இருக்கும். ஒரு நாள் அப்படிங்கிறது கச்சிதமாக தான் இருக்கு. அதை நீங்க கரெக்டா அப்ளை பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த மை ஃபர்ஸ்ட் அக்வைட்டன்ஸ் வித் போயட்ஸ்ல நிறைய கத்துக்கலாம். எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இது ஒரு ஹிஸ்டரி படிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அந்த ஹேஸ்லிட்னுடைய அந்த நண்பர்களா இருக்கக்கூடிய அங்க வேர்ட்ஸ்வொர்த் கிட்ட எப்படி அந்த ஐடியாவை அப்ளை பண்ணிக்கிட்டாரு, எப்படி அவர் பழகினார் அப்படிங்கிறதுக்கான, கோல்ட்ரிட்ஜ் கிட்ட எப்படி அவருடைய நட்பு இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஹிஸ்டரி படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை படிச்சா நீங்க மற்ற ஆத்தர்ஸ்னுடைய பயோகிராஃபி சேர்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால ஒன் டே ஒதுக்கி இருக்கும். அதுக்கப்புறம் A Defense of Poetry, Preface to the Lyrical Ballads 16/7/2024. அதுக்கப்புறம் எம்மாவுக்கு ஒரே ஒரு நாள் ஒதுக்கி இருக்கோம். உதரங்க ஹெட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 days டைம் கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், இதுக்கு நிறைய நீங்க டைம் எடுத்து தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதரங்க ஹெட்ஸ்க்கு 2 days 18, 19 நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு 20ஆம் தேதி யூனிட் 3னுடைய அசஸ்மெண்ட் நீங்க எழுதி முடிக்கிறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20/7/2027 போது இந்த 3 தேர்ட் யூனிட் நீங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் 21/7 நெக்ஸ்ட் டே 21/7/2024 இந்த கேனனைசேஷன், எக்ஸ்டசி, பாரடைஸ் லாஸ்ட் புக் 9, தி ரேப் ஆஃப் த லாக். இதுல நீங்க எப்படி ஆர்டர் பண்ணி படிக்கணும் அப்படின்னா தி ரேப் ஆஃப் த லாக் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் எழுதணும். நீங்க இதுக்கும் அப்படிதான், ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதனால ரேப் ஆஃப் த லாக் படிக்கிறீங்களா, படிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லா முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதிக்கணும். பாரடைஸ் லாஸ்டா இந்த டேவை நீங்க எப்படி பிரிச்சுக்கணும், 3ஆ பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரேப் ஆஃப் த லாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாரடைஸ் புக் 9 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கேனனைசேஷன் அண்ட் எக்ஸ்டசி லாஸ்டா வச்சுக்காங்க. ஏன்னா மேல இருக்கிற 2 ப்ரியாரிட்டியில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஆர்டர்ல இருக்கு. அதனால முடிச்சுட்டு இங்க வந்துருங்க. அதுக்கப்புறம் 22/7/2024 இங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்சன் அகனிஸ்டஸ், இதை நீங்க படிக்கும் போது லைஃப் ஆஃப் மில்டனை நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா லைஃப் ஆஃப் மில்டனும் இதே 22/7/2024 தான் இருக்கும். பாரடைஸ் லாஸ்ட் படிக்கும் போது லைஃப் ஆஃப் மில்டன் ஒன்ஸ் படிச்சு வச்சுக்கணும். அதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிற விதமா அடுத்த நாள் நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிகேக்னுடைய வால்யூம் 3 வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிக்ஷன், புள்ளி, டூ ஸ்கை மிஸ்ட்ரஸ், இந்த போயம்ஸ், இந்த ஒர்க் எல்லாமே இந்த 22/7/2024 எழுதுறீங்க. அதே நாள்ல தான் லைஃப் ஆஃப் மில்டன் இருக்கு. இங்க லைஃப் ஆஃப் மில்டன் பொறுத்த வரைக்கும் தனியா நீங்க எடுத்து படிச்சுட்டு இருக்க கூடாது. பாரடைஸ் லாஸ்ட்லயும் சாம்சன் அகனிஸ்டஸ் படிக்கும் போதே இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது 23/7/2024 பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட் டாம் ஜோன்ஸ் 24/7/2024, ஆல் ஃபார் லவ் 25, த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் 26, த வே ஆஃப் த வேர்ல்டு 27, சி ஸ்டூப்ஸ் டு கான்கர் 28. அப்படியே ஒரு கண்டினியூவா இருக்கு. எல்லா நாளும் நீங்க என்கேஜ்ல தான் இருக்கணும், எங்கேயும் ரெஸ்ட் இருக்காது. இந்த யூனிட் இந்த 4th யூனிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்பீட்ல எடுத்துட்டு போயிட்டு இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எதையும் நீங்க பிரேக் பண்ணி வச்சுக்கவே கூடாது. அதாவது ஹோல்ட் பண்ணி வச்சு அடுத்த நாள் சேர்த்திக்கவே கூடாது. ஏன்னா ஒரு நாள் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா கூட அடுத்த நாள் இருக்கக்கூடிய ஷெடியூல் ஃபெயில் ஆயிரும். அதனால இந்த டேவெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு போகணும். நெக்ஸ்ட் யூனிட் 1 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த 29 எழுதின உடனே 30/7/2024 ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் நீங்க எழுதுறீங்க. நெக்ஸ்ட் 31/7/2024 ஃபேரிக்யூன் புக் 1. அதுக்கப்புறம் 1/8/2024 இந்த ப்ரொத்தாலமியன், எபித்தாலமியன், இது ரெண்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாமஸ் வியாட் அண்ட் சரேனுடைய பேலன்ஸ் இந்த பிகேக் வெர்ஷன் வால்யூம் 1 and 2 நீங்க எடுத்துக்கங்க. ப்ரொத்தாலமியன், எபித்தாலமியன் ப்ரியாரிட்டியில தான் அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இதுக்கு வரணும். இங்கே அப்படிதான், ப்ரொத்தாலமிக்கு தனியா டெஸ்ட் இருக்கும், எபித்தாலமினுக்கு தனியா டெஸ்ட் இருக்கும். தனித்தனி டெஸ்ட் எழுதுறீங்க, தனித்தனி மார்க் அப்ளை பண்றீங்க. அது எல்லாத்தையும் நோட் பண்ணி நீங்க ஸ்பீட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட். இங்க ஆஃப் ட்ரூத், அதாவது பேக் அண்ட் எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்டி, ஸ்டடிஸா இருக்கட்டும், ரிவெஞ்சா இருக்கட்டும், ஆம்பிஷன், ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான ஒரு நாள் தான். ஏன்னா ஆஃப் ட்ரூத்தா 3 மணி நேரம், ஸ்ப்ரிங்லைனுடைய வீடியோஸ் எப்படி இருக்குன்னா 3 மணி நேரம் இருக்கும். இந்த பேகனுடைய எஸ்ஏ எல்லாம் ஸ்ப்ரிங்லைன்ல டீச் பண்ண மாதிரி வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்லைடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சைடு ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கும், இன்னொரு சைடு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இதை நீங்க செல்ஃபா எடுத்து படிச்சா கூட, நீங்களே ஓனா படிச்சா கூட அதை புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இதனுடைய மெட்டீரியல், இந்த பேக்கினுடைய சேவை அமைச்சிருப்போம். இந்த மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னு ஒரிஜினல் டெக்ஸ்ட் டீச் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணிக்குவாங்க. சில விஷயங்கள் புரியாது, அதை டீகோட் பண்றதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் இந்த பேக்கினுடைய சேவை. ஏன்னா அந்த காலகட்டத்துல அவர் சில விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணியிருப்பா அப்படி. அதனால டீகோட் பண்றதுங்கிறது பெரிய சவாலானது. அந்த டீகோடுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறது ரொம்ப சவாலானது. அதை ஸ்ப்ரிங்லைன்ல நாங்க பண்ணியிருக்கோம். இந்த 1/8/2024 இதை நீங்க முடிச்சுக்கிறீங்க. ரொம்ப பர்ஃபெக்டான டே, நீங்க இதை மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா
ஒவ்வொரு டாபிக்கு நீங்க 2 to 3 ஹவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணா மட்டும்தான் முடிக்க முடியும். அதனால இந்த நாளை நீங்க 12 ஹவர்ஸா பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அப்பாலஜி ஃபார் போயட்ரி, தி புக் ஆஃப் ஜாப் 2/8/2024, டாக்டர் ஃபாஸ்டஸ் 3/8/2024, ஸ்பானிஷ் ட்ராஜடி 4/8/2024, த அல்கமிஸ்ட் 5/8/2024. 6ஆம் தேதி வரும்போது யூனிட் 1 இந்த யூனிட் டெஸ்ட்டை நீங்க முடிச்சிடுறீங்க. இப்போ ஆக மொத்தத்துல நீங்க 16ஆம் தேதி மார்ச் 16ஆம் தேதி ஆரம்பிச்சு 6/8/2024 வரும்போது நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. 10 யூனிட் முடிச்சாச்சு. இந்த பிட்வீன் த கேப்ல இந்த 3 to 1 வரதுக்கு முன்னாலேயே, ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமே இருக்காது. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்க யூட்டிலைஸ் பண்ண போறீங்க, அந்த லிட்ரேச்சருக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்க. அதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜி அண்ட் ஜிகேவே உள்ள இன்க்ளூட் ஆகும். அந்த இடத்துக்கு நீங்க ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இடையில நீங்க அதுல ஒரு 2 hours 3 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஹோல் டேவை நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு நாங்க சைக்காலஜி ஒரு டாபிக்கா ஒரு 2 hours படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கணும். அதே மாதிரி அங்க ஜிகேவை அங்கேயே படிச்சுக்கிறீங்க. ஜிகே படிக்கிறதுனால நீங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தனியா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா ஜிகே படிக்கும் போதே அதுவே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பேஸ் பண்ணிடும். அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் அது பேஸ் பண்ணிருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த ஜிகேவா இருக்கட்டும், எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கட்டும், அதே மாதிரி தென் சைக்காலஜியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மே அண்ட் ஜூன் இதுக்குள்ள உங்களுக்கு நீங்க டிராவல் பண்ண மாதிரி இருக்கும். அல்லது ஜூன் ஆர் ஜூலைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இதுல இருக்கும். மோஸ்ட்லி ஜூலை எல்லாம் வரும்போது இருக்காது. ஏன்னா ஜூலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹைலி பிஸி ஷெடியூலா இருக்கும். அந்த இடத்துல நம்ம வேற எதுவும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஜூலைக்கு முன்னால்தான் அது இருக்கும். அந்த ஷெடியூல இன்னொரு நாள் உங்களுக்கு கொடுப்போம், அங்க நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிங் யூனிட் டெஸ்ட்டுமே மார்க் எக்ஸாமும் அந்த எக்ஸாம் டேட்டா பொறுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஏன்னா சில நேரங்கள்ல ஆகஸ்ட் மாசத்துல எக்ஸாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ யூஜிடிஆர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில வந்தக்கூடிய ஃப்ளட்டா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த புயலா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு காரணமா இருந்துச்சு. ஏதாவது ஒரு ரீசன் அப்படிங்கிறதுல அங்க வந்து போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னா அதனால டேட் தள்ளி போகும். அப்ப டேட் தள்ளி போகும்போது இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சப்ளிங் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குமா ஒரு 5+2 7 டேஸ்ல கொடுத்துருப்போம். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் சப்ளிங் டெஸ்ட் சப்ளிங் யூனிட் டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது எப்படி இருக்கு அப்படின்னா 3 யூனிட்டா இருக்கும். இப்போ 1 to 10 அதே மாதிரி 3 4 9 இந்த மாதிரி எல்லாம் சப்ளிங் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் இங்க யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேஸ் பண்ணி மார்க் எக்ஸாம். இங்க மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கிறது 10 மார்க் எக்ஸாம் கொடுத்துருக்கோம். இந்த 10 மார்க் எக்ஸாமோட டேட்டுமே அந்த ஃபைனல் டே வரதை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபைனல் எக்ஸாம் டேட் வரதை பேஸ் பண்ணி இந்த மார்க் எக்ஸாம் இருக்கும். இந்த 10 மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறதும் 10க்குள்ளதான் அடங்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10க்கு மேலேயும் நாங்க கொடுப்போம் அந்த டேட்டை வரதை பொறுத்து. ஆனா 10க்கு கீழே மார்க் எக்ஸாம் 10 மார்க் எக்ஸாம் கீழே இருக்காது. இதுல சைக்காலஜி இருக்கும், ஜிகே இருக்கும், பிளஸ் இங்கிலீஷ் இருக்கும். என்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு டெஸ்ட் ஒன்று நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். மார்க் எக்ஸாம் முன்னாலேயே நீங்க எழுதிக்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஆல்ரெடி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டெஸ்ட் நீங்க எழுதிக்கலாம். நாங்க இப்போ லாஸ்ட் டைம் கூட யூஜிடிஆர்வில ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது 10 மார்க் எக்ஸாம் தான். பட் ஆனா அந்த டைமிங் தள்ளி போனதை வச்சு 1 month தள்ளி போன உடனே 20 மார்க் எக்ஸாம் இன்க்ரீஸ் பண்ணணும். 10 மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ஓஎம்ஆர்ல வந்ததுனால இந்த முறை என்ன பண்ணோம் அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டை நாங்க கொடுத்தோம். ஒரிஜினலா நீங்க டெஸ்ட் எழுதும்போது என்ன ஒரு ரியல் ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி ஹை குவாலிட்டியான ஒரு பேப்பர்ல அந்த ஓஎம்ஆர் கிரியேட் பண்ணி ஸ்ப்ரிங் லைன்லயே ரெடி பண்ணி கொடுத்த ஒரு ஓஎம்ஆர் வந்து கொடுத்தோம். அது அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க யூஜிடிஆர் படிச்சவங்க எல்லாத்துக்கும். அதனால அந்த மாதிரி ஏற்பாடுகளும் அந்த டைமிங்கை பொறுத்து யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ அந்த டேட் இந்த மார்க் எக்ஸாம் சப்ளிங் டெஸ்ட் வந்து பின்னால வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க டெஸ்ட்டை வந்து எத்தனை இடத்துல எழுதுவீங்க அப்படின்னா மொத்தம் 3 இடத்துல எழுதுவீங்க. நம்பர் 1 சிபிடி மெத்தட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்பி போர்டு சிபிடி நடத்தினாங்க. அதை பேஸ் பண்ணியே நாங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் லைட் வெப்ல ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எதுக்காக இந்த லைட் வெப் வச்சிருக்கு அப்படின்னா நீங்க அந்த டே டைம்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஃபாஸ்டர்ஸா அந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் படிச்சு டே டைம்ல எழுதிருப்பீங்க. அந்த ஒரு நாள் தான் இருக்கு. நீங்க அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்ல ரிலாக்ஸ்டா போவீங்க. நீங்க எப்படி இருப்பீங்கன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அலுப்பா இருக்கும். அந்த டைம்ல உங்க மைண்டை ஃப்ரீ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த லைட் வெப்னுடைய கொஸ்டின்ஸ் அங்க போஸ்ட் பண்ணுவோம். அந்த லைட் வெப் எப்படி இருக்குன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கு. எந்த ஒரு நீங்க சிட்டிங்ல போய் உட்காந்துக்கிட்டு டைமிங் பார்த்துட்டு எழுதுற மாதிரி இருக்காது. அங்க டைமிங் எதுவும் ஓடாது. நீங்க கேள்வி பாக்குறீங்க, ஆன்சர் பண்றீங்க. ரொம்ப ஸ்பீடா இருக்கும். லைட் வெப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேனோ செகண்ட்ல அடுத்த கொஸ்டின் வந்துடும். சிபிடி கூட நீங்க சேவ் பண்ணி அடுத்த கொஸ்டின் வரணும். பட் ஆனா இந்த லைட் வெப் எப்படி இருக்குன்னா நேனோ செகண்ட் தான். கிளிக் பண்ண உடனே ஆன்சரை நீங்க கிளிக் பண்ண உடனே அடுத்த கொஸ்டின் ஓப்பன் ஆகும். ஏன்னா அது நீங்க ரிலாக்ஸ் மோட்ல எழுதுறதுனால ரிலாக்ஸ் மோட்லயே அந்த டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த பிட்வீன்ல இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மெத்தேடு நாங்க இன்னொரு முறை நாங்க வேற ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மெத்தேடு வேற எங்கேயுமே இல்ல. நீங்க இந்தியா முழுக்க எங்க வேணா செர்ச் பண்ணி பாருங்க. ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது வீடியோ ஓட ஓட ஒரு கேள்வி ஓப்பன் ஆகும். அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும்தான் வீடியோ கன்டினியூ ஆகும். இல்லைன்னா அந்த வீடியோ அப்படியே பாஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு மெத்தேடு எங்கேயுமே ஓப்பன் பண்ண பார்க்க முடியாது. அது அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து வீடியோல வந்து கேள்வி நின்னுக்கும். நீங்க அந்த கேள்வியை எது வேணா வீடியோலயே ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அந்த கேள்விக்கு நீங்க மார்க் பண்ற மாதிரி கிளிக் பண்ணு. நீங்க கிளிக் பண்ணி மார்க் பண்ணா மட்டும்தான் அது வேலிடேட் ஆகும். நீங்க வந்து ஒரிஜினலா ஒரு கேள்வி எழுதுனா எப்படி ஃபீலிங் இருக்குமோ அதே மெத்தட்ல இருக்கும். வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ திடீர்னு பாஸ் ஆகும். அந்த கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த நான் நடத்திருப்ப ஒரு 10 நிமிஷமா நீங்க அந்த வீடியோ கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் நடத்தணுமோ அதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி வந்து ஓப்பன் ஆகும். அப்ப இது என்னன்னா, உங்க பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி அமைச்சிருப்போம். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு தான் அடுத்தது நீங்க போக முடியும். ஏன்னா நீங்க அதை மேனுவலா ஆன்சர் பண்ணணும். அது வீடியோ வந்து ஆன்சரை காட்டிக்கிட்டு அதுவே ஒரு ஆன்சர் இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு போகாது. அது வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்ப்ரிங் லைன் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் உருவாக்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் டீம் வச்சு அவ்வளோ ஒரு கோடிங் சிஸ்டமேட்டிக்காக அதை உருவாக்கியிருக்கோம். அவ்வளோ ஒரு யூட்டிலைஸாக இருக்கு. இந்த முறை நாங்கள் பிஜிடிஆர்வில் லான்ச் பண்ணுறதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இதுதான் இருக்கு. இப்போ இந்த 3 மாதிரி ஒன்று நீங்கள் சிபிடியில் டெஸ்ட் எழுதுறீங்க, 2வது லைட் வெப்ல எழுதுறீங்க, 3வது வீடியோ ஓட ஓட டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த மாதிரி 3 விதமான இடத்துல நீங்கள் டெஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ரைட், இந்த 3 விதத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு போகும்போது இது 100% சக்சஸா இருக்கும். இந்த ஷெட்யூலை நீங்க ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணாலே இது 100% சக்சஸ்.